திருக்குறள் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். கதை 5 வாயில்களை காக்கும் அரவிந்த். ஒரு கிராமத்தில் அரவிந்த் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் நல்ல படிப்பாளி. ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. எதையும் கேள்வியில்லாமல் பார்த்து விடுவான், கேட்டு விடுவான், சொல்லிவிடுவான். ஒரு நாள் பள்ளி ஆசிரியை குழந்தைகளுக்கு ஒரு பாடம் கற்பித்தார். குழந்தைகளே, நம்முடைய உடலில் 5 பொறிவாயில்கள் இருக்கின்றன. அவை கண்கள், காதுகள், வாய், மூக்கு, தொடுதல். இவைகளை நல்ல வழியில் பயன்படுத்தினால் நம்ம வாழ்க்கை சிறக்கும். தவறாக பயன்படுத்தினால் நம்மை எல்லோரும் வெறுப்பார்கள். அந்த நாளிலிருந்து அரவிந்த் நினைத்தான், நான் என் 5 வாயில்களையும் காப்பாற்ற வேண்டும். கண்கள். ஒருநாள் அவன் நண்பர்கள் சிலர் தவறான சித்திரங்களை பார்த்து கொண்டிருந்தனர். அரவிந்த் அதை தவிர்த்து நல்ல புத்தகங்களை படிக்கத் தொடங்கினான். காதுகள். கிராமத்தில் சிலர் பக்கத்தவரை பற்றிய வதந்திகளை பேசினர். மற்றவர்கள் கேட்டு ரசித்தனர். ஆனால் அரவிந்த் அப்படி செய்யவில்லை. அவன் நல்ல அறிவுரைகள், நற்கதைகள் கேட்க மட்டுமே பழகினான். வாய். சில சமயம் குழந்தைகள் ஒருவரையொருவர் சண்டையிட்டு கேவலமாக பேசுவார்கள். அரவிந்த் அப்படி செய்யாமல் இனிய வார்த்தைகளையே பேசுவான். அதனால் எல்லோரும் அவனை நேசித்தார்கள். மூக்கு. குழந்தைகள் சிலர் புகை, கெட்ட வாசனை இருக்கும் இடங்களில் சேர்ந்து விளையாடினார்கள். ஆனால் அரவிந்த் எப்போதும் மலர்கள் மணம் வீசும் தோட்டத்தில் உட்கார்ந்து புத்தகம் படித்தான். தொடுதல். சில பையன்கள் பிறரை அடிப்பார்கள், துன்பப்படுத்துவார்கள். ஆனால் அரவிந்த் தனது கையை பயன்படுத்தியது உதவுவதற்காக மட்டும்தான். ஒரு நண்பன் விழுந்தால் தூக்கித் தந்தான், முதியவர்களுக்கு பொருள் தூக்கித் தந்தான். முடிவு. அரவிந்த் தனது 5 வாயில்களையும் கட்டுப்பாட்டில் வைத்ததால் அவன் அனைவராலும் விரும்பப்படும் நல்ல மாணவனாக வளர்ந்தான். கிராமத்திலிருந்த பெரியோரும் சொன்னார்கள், இந்த பையன் ஒழுக்கத்தோடு வாழ்கிறான், அவன் நிச்சயம் நீண்ட ஆயுளுடன் சிறப்பாக வாழ்வான்.